ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று எங்கள் வீட்டில் 2 வாரத்துக்கு முன்னாடி குருவி குஞ்சு பொரிச்சிருந்தது. நேற்று ஒருத்தர் கீழே வந்துட்டாங்க, பறக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு பறக்க முடியல, வெளியிலவும் போக முடியல, இருந்துடுச்சு. ஒரே சத்தம். நேற்று ஈவினிங் 6 மணிலேருந்து நைட்டு 9:30 மணி வரைக்கும் இவங்கள தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டு இப்படியே தான் ஃபேன் போடாமல் அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். 1 மணி நேரமாக அந்த இடத்த விட்டு நகரில் அந்த ஜன்னல் கம்பியிலே உட்காந்துக்கிட்டு அவங்க கத்துறாங்க. அவங்க அம்மா கதவு மேலே உட்காந்துக்கிட்டு அவங்க அம்மா கத்துறாங்க. அவங்க உடன்பிறப்பு மேலே கூட்டில் இருந்து அவங்க கத்திக்கிட்டு இருந்தாங்க. மொத்தம் 4 குஞ்சு வச்சுருந்தது. ஒரே சத்தம். அவங்களுக்கு பறக்கவும் தெரியல, வழியும் தெரியல, கூட இருக்கிற இடமும் தெரியல. ஒரே அமக்கலமாக இருந்தது நேற்று ஈவினிங். நானும் ரொம்ப நேரம் பார்த்தேன், அதனால் பறக்க முடியல, இருந்துடுச்சு. அவங்க அம்மா வெளியிலையும் போக முடியல, உள்ளேயும் இருக்க முடியல. நானும் லைட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு இரு நான் ஒன்றும் பண்ணல எடுத்து வெளியில் விடலாம்னா அவங்க வரவே இல்லை. கம்பியை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அப்படியே கிட்ட நெருக்கமாக இருந்தது. அப்புறமேட்டு மறுபடியும் பார்த்தா பறந்து வந்து எனக்கு பயந்துக்கிட்டு பறந்து வந்து டிவி செல்ஃபில் வந்து உக்காந்துக்கிட்டாங்க. அங்கேயும் ஒயர்லாம் இருந்ததுனால சரி மறுபடியும் கிட்ட போயிட்டு பொறுமையாக வீடியோ எடுத்துக்கிட்டு கிட்ட போயிட்டு பிடிக்கலான்னு பார்த்தேன். பயந்துக்கிட்டு ஓடிட்டாங்க. நான் கிட்ட போனால் அவங்க அம்மா வந்து ஒரே சத்தம், என்னமோ பண்ணுறாங்க பிள்ளைய அப்படின்னு. அவங்க அம்மாவுக்கு பயம். இங்கே தான் உட்காந்துட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம். கிட்டத்தில் போயிட்டு பொறுமையாக அப்படியே தடவி கொடுத்துக்கிட்டு சரி அவங்க அம்மா கிட்ட எடுத்துகிட்டு வந்து விட்டுடலாம், அவங்க அம்மா பார்த்துக்கிட்டோன்னு பார்த்தா இவங்களும் வரல, அவங்களும் கத்துறாங்க. ஒரே அமக்கலமாக இருந்தது நேற்று ஈவினிங்கெல்லாம். லேட்டாக தான் நைட்டு டிஃபனே பண்ணேன். இவங்கள பார்த்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இப்படித்தாங்க எங்கேயாவது போய் உட்காந்துக்கிறது, அவங்க அம்மா கத்துறது. கடைசியாக டியூப்லைட்டு சட்டத்து மேலே உட்காந்துக்கிட்டாங்க. இங்கே ஒருத்தர் இருக்கிறாங்க.